வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வைகுண்ட ஏகாதசி புக்கிங் ஒரே பரபரப்பாக தான் போயிட்டுருக்குங்க. காலையில் முடிஞ்சிருச்சு. 300 சிறப்பு வழி தரிசன டிக்கெட் காலையில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிட்டுன்னு சொல்லி செய்தி வந்த பிறகு இப்போ அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்குள்ள அக்காமடேஷன் இன்னமும் போயிட்டு தான் இருக்குங்க. அவங்கவுங்களுக்கு என்னைக்கு டேட்டில் புக் பண்ணியிருக்காங்களோ அன்றைக்கி மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவும் அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், மற்றவங்களும் பார்க்க முடியாது. அதனால் இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் கூட யாருக்கும் தெரியாதுங்க. பொதுவாக தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ நான் அதில் வைகுண்ட ஏகாதசிக்கு புக் பண்ணியிருக்கிறதுனால நான் குறிப்பிட்ட தேதியில் அந்த தேதி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவைலபிலிட்டி காட்டுது. அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இதை பார்க்க முடியும். மற்றவங்களுக்கு அக்காமடேஷன் திருப்பதியில் முடிஞ்சிச்சா முடியலையா அப்படிங்கிற எந்த ஆப்ஷனும் தெரியாது. ஆனால் இது வரைக்கும் திருப்பதியில் அவைலபிலிட்டி இருந்துகிட்டு இருக்குங்க. அதுவும் நிறையாவே அவைலபிலிட்டி இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா எல்லாருமே திருமலையில் அக்காமடேஷன் கண்டிப்பாக எல்லாருமே யோசனை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நான் உட்பட அப்படி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் திடீர்னு இந்த மாதிரி திருப்பதி ஓப்பன் ஆனதுனால இப்போ அது ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. திருமலைக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாங்கிறது தெரியலைங்க. ஓப்பன் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திருப்பதி மேக்ஸிமம் க்ரௌடை குறைக்கிறதுக்காக மேக்ஸிமம் திருப்பதியில் கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் திருமலைக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஆன்லைனில் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா திருமலையில் உள்ள ரூம் நிறைய இருக்கிறதுனால பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். இந்த மாதிரி அது சம்மந்தமாக எந்த மெசேஜ் வந்தாலும் இல்லை சொல்லாமலே அவங்களே மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்தாலும் அதை பார்த்துட்டு உடனடியாக அங்கே சேனலில் அதை பற்றின டீட்டெயில் சொல்கிறாங்க. இது அப்பப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆப் ஓப்பன் பண்ணுறதை விட நம்மளுடைய புக்கிங் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியுது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் இது தெரியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது மாதிரி இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் 300 தரிசனம் பணம் கொடுத்துட்டு அப்புறம் போய் இந்த வைகுண்ட துவார தரிசனம் பார்க்குறதுல அதில் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குங்க. இன்னும் 13ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. ஒரு நேரில் பார்த்தீங்கன்னா 900 டிக்கெட்டு, 400 டிக்கெட்டு, 600 டிக்கெட்டு இந்த மாதிரி நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது துவார தரிசன டிக்கெட்டு ஜனவரி மாதத்துக்கானது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அதாவது 10,000 டொனேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு ஆள் மட்டும் சாமி தரிசனம் பார்க்கலாம். அதுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு தனியாக 300 பணம் கட்டிட்டு போய் பார்க்கணுங்க. அந்த சேவைக்கான டிக்கெட் ஜனவரி மாதத்துக்கு கொண்டது இன்னமும் அவைலபிலிட்டி இருக்குங்க. யாருக்காவது அந்த மாதிரி டொனேஷன் பண்ணி பரவாயில்ல தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த சேவையில் கலந்துட்டு வரலாம். கூட்டம் இல்லாமல் அதே சமயம் விரைவாகவும் தரிசனம் பார்க்கலாங்க. ரொம்ப வெயிட்டிங் டைம் இல்லாமல் சீக்கிரமாக தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இது பிகினிங் பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற பேரில் காலையிலே தரிசனத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மேக்ஸிமம் காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இந்த ஒரு மாதமும் இந்த ரெகுலர் புக்கிங்கில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வழக்கம் போல் ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் அலிப்பரி நடைபாதையில் நடக்கிற அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் நடக்கிற இடம் அது. அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் சப்தகோ பிரதட்சண சாலான்னு இருக்குது. அதுக்கு அருகில் ஒரு ஹோமம் ஒன்று நடக்குது. தினசரி நடக்கிற ஹோமம். இதில் கலந்துக்கிட்டு தரிசனம் பார்க்கறதுக்கு போகலாம். அந்த மாதிரி வாய்ப்பு உள்ளது. இந்த புக்கிங் ஒரு மாதம் 25ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுங்க. அந்த மாதிரி நாளை காலையில் இது 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இது எந்த மாதத்துக்கான தரிசன டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துக்கானது. இது 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கிடையாதுங்க. ஜனவரி மாதம் புக்கிங். ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஹோமம் ஒன்று நடக்கும். அதில் போய் நம்ம கலந்துக்கணும். காலையில் 9 மணிலேருந்து 11 வரைக்கும் நடக்குங்க. இந்த ஹோமத்தில் நம்ம போய் கலந்துக்கிட்டு அந்த டிக்கெட்டுக்கு வாங்கின டிக்கெட்டை அதில் ஒண்டி காமிச்சு அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு முடிஞ்ச பிறகு நேரடியாக திருமலைக்கு போயிட்டு 3 மணிக்கு 300 சிறப்பு வழி தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு உள்ள சேவை இது. ஜனவரி மாதம் புக்கிங். ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி புக்கிங் இதில் வராதுங்க. ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அந்த 10 நாட்களுக்கு இதில் புக்கிங் வராது. இது ஓப்பனாக தான் இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 20ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த புக்கிங் ஓப்பன் ஆகும். ஜனவரி மாதம் சாமி தரிசனம் பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிங்க. ஆனால் இது ஒரு டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 1,600 ரூபாய், 1,600 ருபீஸுங்க. 2 பேருக்கு தான் பண்ண முடியும், சிங்கிளாக பண்ண முடியாது. ஆண் பெண் அப்படின்னு கணக்கெலாம் கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். 2 பெண்கள் 2 ஆண்கள் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் மினிமம் 2 பேர் தான் பண்ணணும். 1,600 ரூபா டிக்கெட்டுங்க அது. இது ஜனவரி மாதம் புக்கிங் அப்படிங்கிறது தான் முக்கியமான விசேஷம். இதில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அந்த ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விசேஷமாக சொல்கிறாங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் கணபதி ஹோமம் வளர்க்குறதோ வேறு ஏதாவது முக்கியமான லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் இந்த மாதிரி ஹோமம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு செலவான விஷயமா இருக்குது இப்போலாம். அந்த மாதிரி சில விஷயம் அவ்வளோ சிறப்பான அந்த யாகத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நமக்காகவும் பக்தர்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் தினசரி செஞ்சிட்ருக்காங்க. அதில் போய் நம்ம கலந்துக்கிட்டு அந்த ஹோமத்தில் கலந்துக்கிற அந்த ஹோமத்துக்கான பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். அதே சமயம் அன்றைக்கே போய் தரிசனம் பார்க்கலாம். 300 சிறப்பு வழி தரிசனம் மூலமாக அன்றைக்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. ஜனவரி மாதம் புக்கிங் நாளை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 2 பேருக்கு 1,600 ரூபாய்ங்க. அது அலிப்பரி டோல்கேட் இருக்குது பாருங்கள். அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அலிப்பரி நடைபாதை ஆரம்பிக்கும். அந்த இடத்துல பெரிய ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்தகோ பிரதட்சண சாலான்னு சின்ன கோவிலுங்க. அது
அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல தான் தினசரி இந்த ஹோமம் நடக்குது. அதில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தரிசனம் பார்க்கலாங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி லோக்கல் டெம்பிள்ஸ், அதாவது பத்மாவதி தாயார் கோவில், கோவிந்தராய பெருமாள் கோவில், சீனிவாச மங்காபுரம், இந்த மாதிரி கோயிலில் உள்ள சேவைகளுக்கான ஆன்லைன் புக்கிங் நாளைக்கு ஆரம்பிக்குதுங்க. இதுவும் ஜனவரி மாத புக்கிங். இப்போ ஜனவரி மாதத்தில் நீங்கள் வந்து பத்மாவதி தாயார் கோயிலில் வந்து நிறைய சேவைகள் இருக்குது. எல்லாமே ஆன்லைன் புக்கிங்கில் வருது. சுப்ரபாத சேவை, கல்யாண உற்சவம், அஷ்டதல பாத பத்மாராதனா, இந்த மாதிரி நிறைய சேவைகள் அதில் வருதுங்க. அதை வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிங்க. சுப்ரபாத சேவை வந்து 2 சேவை வரும். வார நாட்களில் ஒரு சேவை, வெள்ளிக்கிழமை ஒரு சேவைன்னு 2 வரும். தனித்தனியாக இருக்கும். எதில் வேணுமோ அதில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியும். ஜனவரி மாத புக்கிங் அது. அந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போய் தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஓப்பன் பண்ணு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அதுவும் ஓப்பன் ஆகுது. லோக்கல் டெம்பிள் அப்படிங்கிற பேரில். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மார்ச் மாதத்துக்கான விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுதுங்க. 25ஆம் தேதி காலைல 11 மணிக்குன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அந்த புக்கிங் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 10,000 சாமி தரிசனம், 10,000 டொனேஷன் சுவாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 500 பணம் கட்டிட்டு பெருமாளை போய் மிக மிக அருகில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ள சேவை விஐபி பிரேக் தர்ஷன் அப்படிங்கிறது. இந்த சேவை காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. மார்ச் மாதத்துக்கான புக்கிங் அது. இந்த மாதம் நிறைய சேவைகள், நிறைய தேதியெலாம் மாற்றி மாற்றி அறிவிச்சிருக்காங்க. அதனால் இது குழப்பிக்காதீங்க. விஐபி பிரேக் தர்ஷன் மார்ச் மாதத்துக்கான புக்கிங் காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. காலையில் 10 மணிக்கு லோக்கல் டெம்பிள் சேவா, அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம், இதற்கான புக்கிங் ஜனவரி மாதத்துக்கானது ஓப்பன் ஆகுதுங்க. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.